ஒரு வழியா 2 மாசத்துக்கு அப்புறம் நேத்து எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. பயங்கரமான வயிறு வலி. எந்த வேலையுமே செய்ய முடியல. அதனால தான் கிச்சன் கிளீன் பண்ணாம இந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. இன்னைக்கு 2வது நாள் கொஞ்சம் கூட வலி குறையல. இருந்தாலும் இந்த கிச்சன இப்படி வச்சுட்டு என்னால சமைக்க புடிக்கல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா எவ்வளோ நேரம் ஆனாலும் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சமைக்கலான்ட்டு கிளீனிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். பொறுமையா தான் செஞ்சேன். அதனால கிளீனிங் ஒர்க்க மட்டுமே முடிக்கிறதுக்கே எனக்கு மதியம் 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நான் சமைச்சு எத்தன மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறது? ஈவினிங் 5 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். சரின்னு சிம்பிளா சாதம் மட்டும் வடிச்சுட்டு, முருங்கக்காய் சாம்பார் வச்சுட்டேன். தொட்டுக்கிறதுக்கு மிச்சம் இருந்தது. அத வச்சு சாப்பிட்டுட்டேன். எனக்கு எல்லா மந்த்துமே பீரியட்ஸ் ஆனா பயங்கரமா வயிறு வலிக்கும். ஆனா இந்த வாட்டி தாங்கவே முடியாத அளவுக்கு வயிறு வலிச்சுது. ஒரு வேள 2 மாசமா ஆகாததுனால இவ்ளோ வயிறு வலியா? இல்லன்னா நான் பீரியட்ஸ் ஆகறதுக்கு டேப்லெட் போட்டதுனால எனக்கு இவ்ளோ வயிறு வலியான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் போறேன். எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும். அது என்ன மாரி ட்ரீட்மெண்ட் அவங்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மந்த் கண்டிப்பா எனக்கு பேபி நிக்கணும். கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களுமே எனக்கு பேபி நிக்கணும். ட்ரீட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவா வரணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. மறக்காம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். எனக்குமே அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா